2026 ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எந்த ஹீரோயினை பத்தி சமூக வலைதளத்துல பேசுறாங்களோ இல்லையோ, த்ரிஷாவை பத்தி பேசாத நாளே இல்ல. அட்லீஸ்ட் வீக்லி ஒன் டைம் ஆகுது அவங்கள பத்தி யாராவது பேசிடுவாங்க, ஒரு ட்விட்டாவது போட்டுருவாங்க. அதே மாதிரிதான் இப்ப அவங்கள பத்தி பேசுறதுனால அவங்க மறுபடியும் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ரீசெண்டா அஜித் அவர்களோட அம்மா இறப்புல த்ரிஷாவும் விஜய் அவர்களும் ஒன்னா போய் சந்திச்சிருந்தாங்க அஜித் அவர்களை. இந்த காரணத்தினால சமூக வலைத்தளம் ஃபுல்லா இவங்க ரெண்டு பேர் பத்தி தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. விஜய் அவர்கள் த்ரிஷாவை கூடயே வச்சு சுத்திட்டு இருக்காரு போலயே, ஒருவேளை த்ரிஷா அவர்களும் ஜெயலலிதா மாதிரி ஆயிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் ஒரு சைடு உள்ள மக்கள் இப்படி பேசினா இன்னொரு சைடு உள்ள மக்கள் எப்படி பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்டா இருக்கிறவங்கள நீங்களே ஏன் பேசி கெடுக்குறீங்க, நீங்களே ஒண்ணு மாத்தி சொல்லாதீங்க அப்படின்ற லெவலுக்குலாம் தாவேகாவை சேர்ந்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில அவங்க டாகுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றது, அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டா பேஜே வேற இருக்கு. அந்த டாக அவ்வளவு அழகா அவங்க பாத்துப்பாங்க, அதை பத்தி ஷேரும் பண்ணுவாங்க. என் கூட எப்பயுமே ஒருத்தவங்க இருப்பாங்கன்னா அந்த டாக் தான் அப்படின்ற மாதிரி வீடியோ பதிவு, போட்டோ, இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க சோசியல் மீடியால. சமூக வலைதளத்துல த்ரிஷா அவர்களை பத்தி அவதூறா பேசின சில விஷயங்களுக்கு நோஸ் கட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுதான் இப்ப எல்லாராலையும் பேசுறவனா மாறி இருக்கு. அவங்க அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட தனிப்பட்ட விஷயத்துல யாரும் மூக்க நுழைக்காதீங்க, என்னோட டாகை தவிர வேற யாருக்கும் அந்த ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. இதை நிறைய பேர் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக வலைதளம் ஃபுல்லா த்ரிஷா அவர்களை பத்தி பேசிட்டு இருந்த காரணத்தினாலதான் இன்டைரக்டா நான் என்ன வேணா பண்ணுவேன், அதெல்லாம் நீங்க யாரும் கேள்வி கேட்க கூடாது, அந்த விஷயத்துலலாம் என் டாகுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, நீ யாரும் அதை பத்தி பேசாதீங்க, அதெல்லாம் உங்க வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி நோஸ் கட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பேருமே பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.